சித்தர்களும் தேவர்களும் எல்லாருக்குள்ளயும் வந்து இருப்பாங்க, எப்பவுமே இருப்பாங்க. இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. எல்லாரோட சரீரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு சித்தர்கள், தேவர்கள், அன்னையர்கள் எல்லாம் உட்கார்ந்து என்ன மனித சரீரம் தேடி இருப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் சூட்சமத்துல இருக்கிறதோட இயல்புல இருக்க ஆசைப்படுவாங்க. அதனால எல்லாரும் இன்றைய பூஜையை கைலாயத்துல நடக்கிற பூஜை தான் இங்க நடக்கு. கைலாயத்துக்கு இதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. கைலாயமே இடம் பெயர்ந்த தலம். அதனால ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இருக்கு. என் குலதெய்வத்துக்கு போட, அங்க போட, இங்க போட, இஷ்ட தெய்வங்களுக்கு போட, எந்த விஷயத்துக்குள்ள நீங்க சலனப்பட வேண்டாம். என்ன சென்றுட்டு வந்தவங்க, வர முடியாம இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க, சபைக்கு வர முடியாதவங்களும் சலனப்பட வேண்டாம். ஏன்னா சபையோட ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் விதைக்கப்பட்டு இருக்கு. சபையோட உயர்வான நோக்கம் எது அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த நோக்கத்துல செயல்படையில எல்லாருக்கும் சித்த சபையில இருந்து அனுகிரகங்கள் பகிரப்படுது. அது பிரபஞ்சத்தின் முழுவதும் பகிரப்பட்டு விட்டாச்சு. 7-14 லோகத்தை தாண்டி 27,000 கோடி திருமுருக லோகங்களுக்கும் ஆற்றல் பகிரப்பட்டு விட்டாச்சு. அதோட வெற்றி விழா தான் இந்த ஆண்டு சிவராத்திரி விழா, மகாராத்திரி விழா. பின்னாடி நம்ம சொல்லுவோம். ஏன்னா இயல்புல வந்து ஒரு சித்தன் உருவாகி இடர்கள் கடந்து, இன்னல்கள் கடந்து, அவமானம், அவப்பெயரு, எல்லா எதிர்ப்பு நிலைகள், ஏழ நிலைகள் எல்லாத்தையும் கடந்து இகலோகத்தோட கலியுகத்துல இருந்து ஒரு சித்த நிலையை அடைஞ்சி சிவநிலையை அடையணுங்கிறது லேசுப்பட்ட விஷயங்கள் கிடையாது. சிவநிலையை அடைஞ்சதோட சிவமகா நிலையை அடைஞ்சது. சிவமே சிவம் 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 அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சிவசபை சீடர்களுக்கு ஒட்டுமொத்த சிவன்கள்லாம் சேர்ந்ததான் சிவ வடிவம். அதை வந்து இன்னும் அதோட ஆற்றலை வந்து விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஆற்றலை வச்சிருக்கிற சித்தன் தான் சிவமகா வாழை சித்தன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட சபைதான் பிரபஞ்ச மகா அகத்திய சபை. ஆசானா அகத்திய பெருமான் அமர்ந்து சித்தனா சித்தனுக்குள்ள இருந்து உலாவத இடம்தான் இந்த சிவப்பிரபஞ்ச மகா சபை. இயல்புல எந்த நிலையில இருந்தாலும் சூட்சமத்துல அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அது நடந்து அது பல விஷயங்கள்ல பயணப்பட்டு அதுக்கு பிறகு சுவடிகள் கிடைச்சு, ஜீவ நாடிகள் கிடைச்சு, அதுக்கு பிறகு ஒட்டு மொத்த பிரபஞ்சத்தையே நாடியா வச்சு, சிவத்தையே நாடியா வச்சு, சிவமே நாடியா வந்து சித்தனாவும் சிவம் இருந்து, சிவ நாடியாவும் சிவம் இருந்து, ஒட்டுமொத்த சித்தர்கள் எல்லாம் சித்தனுக்குள்ள இருந்து சிவ பிரபஞ்சமா இருக்கிற இடம் தான் இந்த இடம் அப்படிங்கிற நினைச்சு நம்பி வந்து இருக்கிறவங்க எந்த எல்லையில இருந்து வணங்கினாலும் சரி இங்க வர வேண்டாம். அதுக்கு எத்தனையோ விஷயங்கள்லாம் பெருமகா விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு வெற்றி முதல்ல சித்தனுக்கு கொடுக்கப்பட்ட மகா சித்து. சின்ன சித்து கிடையாது. எங்கேயோ இருக்கிறவங்கள இங்க இருந்து ஆட்டி படைக்கத, அருளாசி வழங்கத, அனுக்கிரகங்கள் கொடுக்கத, தரிசனம் கொடுக்கத, அதையும் தாண்டி இறை நூல் கொடுக்கத, இறை மகா சித்த பெற்ற ஒரே இடம் இந்த இடம் தான். எந்த விதமான யோகிகள், மகான்கள், ஞானிகள் அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, எல்லாரும் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு எல்லாரோட புண்ணியத்தையும் ஒட்டு மொத்தமா வச்சு இருக்கிறவர் தான் சிவம். அவரே நூலா வந்ததுதான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல். அது சித்தனுக்குள்ள இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்கு, மரத்துல தொங்குது, இதுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள இருக்கு, எதுக்குள்ள இல்ல, சித்தனுக்குள்ள இருக்கு. அவனை நம்பி நாடி வணங்கி உயர்வா நினைக்கிறவங்களுக்குள்ள நூல் வந்து சரணடையுது. அப்படி சிவமகா வாழை சித்தனோட பிம்பங்களை உருவாக்கத்தான் அகத்தியர் வந்து கங்கணம் கட்டி உட்கார்ந்துருக்காரு. சிவபெருமானும் அந்த பணியை செய்யத்தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. 9 கோடி சித்தர்களும் 33 கோடி தேவர்களும் அந்த பணியை இங்கிருந்து செய்தாங்க. சித்தனுக்குள்ள இருந்து செய்யல. சித்தன் பிம்பம் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்தோ அங்கெல்லாம் இந்த பணி நடக்கும். அதனால இப்ப ஒரு இரு நூலா இருந்தது இப்ப கிட்டத்தட்ட எண்ணிக்கையில அடங்க நூலா சூட்சமத்துல சிவசபையில வளர்ந்துகிட்டு இருக்கு. தருணங்கள் வரும்போது உங்களுக்கு நூலெல்லாம் வெளியிடப்படும். ஏன்னா முதல்ல தெரிஞ்சுட்டா நூல் வந்து வெளி வராது. ஏன்னா திருஷ்டி நிலைகள் அந்த 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 ஆன்மா போய் அதை தாக்குது. பிரபஞ்ச எதிராற்றல்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருந்து அந்த நூலை பார்க்கறதுனால நூலும் கருகிரும். அதனால நூலை வந்து தெரியாம வளர்த்துக்கிட்டு இருக்கு. பதியம் போட்ட மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு வெடிச்சு திறனும். அங்கங்க எல்லைகள் தாண்டி, தேசங்கள் தாண்டி, என் அண்டம் தாங்கி அண்டம் கூட வந்து பரவக்கூடிய நூல் தான் இந்த நூல். 27,000 கோடி லோகங்களை திருமுருகன் இங்கிருந்து ஆட்சி பண்ணா என்ன அர்த்தம்? 14 லோகங்களையும் இங்கிருந்து ஆட்சி பண்ணா என்ன அர்த்தம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க சூட்சமத்துல புரிஞ்சு இறை சபையோட பயணப்படையில
முதல் நிலையில முழு நிலையில சபையை வச்சு வணங்கி வரையில நீங்க எந்த விஷயமான தட்சணை நிலைகளும் இங்க தேவையில்லை. நான் அகம்பாவம் அதைத்தான் இங்க தட்சணையா வைக்கணும். அதை முயலகனை போல சிவபெருமான் காலில் ஓட்டு நசுக்குன மாதிரி சிவசபையில நசுக்கப்படும். அவங்க தான் சிவமா ஆக முடியும். ஏன்னா ஆணவத்தோட இருக்கிறவங்க யாரும் சித்த நிலையோ சிவநிலையோ அடைய முடியாது. எந்த சரணாகதியா இருந்தாலும் இறை தொண்டு எவ்வளவு செய்தாலும் எத்தனை அன்னதான நிகழ்வுகளை சொல்லிட்டாலும் எத்தனையோ தொண்டு விஷயங்களை ஆணவத்தோட செய்யல பிரபஞ்சம் ஏத்துக்கிடாது. அதான் நிதர்சனமான உண்மை. அவங்களாம் ஒரு சின்ன ஆற்றல்களை பெற்று சின்ன சித்துக்களை பெற்று அங்க அது தெரியுது, இங்க இது தெரியுது, லிங்கம் எடுத்தேன், அதை எடுத்தேன், இதை எடுத்தேன், தலையில வெளிச்சம் தெரியுது, காலில் வெளிச்சம் தெரியுது, அங்கிட்டு பறந்தான் இங்கிட்டு பறந்தான், அதை செஞ்சான் இதை செஞ்சான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இங்க கொடுக்கறது உயர் மகா சித்து சிவசித்து. இது சிவ பிரபஞ்சத்தையே கையாளக்கூடிய சித்துனா எப்படி இருக்கும்னு சொல்லிக்கோங்க. 14 தாண்டி 27,000 கோடி லோகங்களையும் கைக்குள்ள வச்சு செங்கோலாட ஆட்சி பண்ணக்கூடிய அற்புதமான சித்து தான் சிவமகா வாழைப்பட்டன் சித்து. அந்த சித்துல இருந்து ஒரு சின்ன நூல் ஓலை இலைதான் சீடர்களுக்குள்ள இருந்து வரத ஆதி கைலாய சிவசூட்சமனோட பிம்பங்கள். அது அங்கிருந்து வெடிச்சு செதறப்போகுது. ஒவ்வொரு நூல் தாங்கும் சீடர்களும் சிவமகா வாழை சித்த நிலைக்கு உயரக்கூடிய காலங்கள் எதிர்காலங்கள்ல வருது. அதற்கு ஆணவம் இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, எனக்கு நூல் வரல உனக்கு நூல் வரல அப்படிங்கிற நிலைகள் இருக்கக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் நூல் சூட்சமத்துல வைக்கப்பட்டாச்சு. எல்லாரையும் அந்த நூல் வழி நடத்துது. எல்லாருக்கும் வெற்றி வாகை சூடி கொடுக்கு. உங்க இல்லங்கள்ல சித்தனை பார்க்கறது நூல் தான், சிவசபையை பார்க்கறது நூல் தான், சந்தன வாசம் வர்றது நூல் தான், விபூதி வாசனை வர்றது நூல் தான், எல்லாமே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தான். அந்த நூலை இங்க ஏகப்பட்ட நூல் வெளி வந்ததுனாலதான் இந்த வெற்றி விழா. இன்னும் என்ன நடந்தாலும் அந்த நூல் நிக்காது. யார் இல்லைனாலும் அந்த நூல் வளர்ந்துகிட்டு இருக்கும். எங்க கிளைச்சபை இல்லைன்னா கூட வளரும், இல்சபை இல்லைன்னா கூட அந்த நூல் வளரும். இவ்வளவு விஷயங்களை தாங்கி நின்னதுனால அதோட வெற்றியின் வெளிப்பாடுதான் ஒரு நிகழ்வு. அந்த அன்றைய நடந்த நிகழ்வு திருமுருகப் பெருமான் பிரபஞ்சமே அதுல வேல் ஊன்றிய நிகழ்வு. அதற்கு அடுத்த நிகழ்வு இந்த நிகழ்வு இன்னும் வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் பார்த்து பிரபஞ்சம் அதிர போகுது, அதிர்கிட்டு இருக்கு, மயங்கிட்டு இருக்கு. அந்த மயக்கத்துக்கு உட்பட்டு கலியுகம் நல்ல தர்மயுகம் மயங்கிருச்சு. கலியுகம் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கு. தர்மயுகம் ஃபுல்லா இங்க குழுமுதுன்னா இங்க பிரபஞ்சத்துல எங்க நல்ல விஷயங்கள் நடக்கோ அங்கெல்லாம் தர்மயுகம் வேரூன்றிச்சு. எங்க இறையாண்மை இருக்கோ எங்க தர்மம் தலை நூக்கி நிற்கோ அங்கெல்லாம் பிரபஞ்சம். அதான் சித்த சபையோட ஆற்றல், சூட்சம ஆற்றல். இங்கிருந்து எப்படி இயக்க முடியுது, அங்கிருந்து எப்படி இயக்க முடியுதுன்னா இறைவனோட அனுக்கிரகம் தான். அது இறை அவதாரமா யாரையும் சொன்னது கிடையாது, இதுவரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி சொன்னவங்க அவங்களோட நிலை, அவங்களோட எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை சரிபடுத்தியிருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்ததுதான் இங்க இருக்கக்கூடிய சிவமகா வாழை சித்த நிலை. அகத்தியன் ஆசானா இருந்து அகத்தியன் பணி செஞ்சு, சிவபெருமான் பணி செஞ்சு, பரந்தாமன் பணி செஞ்சு, திருமுருகன் பணி செஞ்சு, தேவ சித்த கணங்கள்லாம் பணி செய்துன்னா அந்த சபையோட வல்லமையை நீங்க பார்த்துக்கணும். எங்கேயோ இருக்கிறவங்களை இங்கிருந்து பேச வச்சு, இங்கிருந்து தரிசனம் கொடுத்து, இங்கிருந்து அவங்களோட பிரச்சனைகளை, அவங்க உலகத்துல வரக்கூடிய இடைத்தடைகளை, பாவ சாபங்களை நிவர்த்தி பண்ணுதுன்னா ஒரு சபையோட ஆற்றல் எவ்வளவு இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு மட்டும் இல்லாம இங்க வந்தவங்க 3/4 பேரு இங்க இருக்கிறவங்க இயல்பு சீடர்களாக இருந்தால் சூட்சம சீடர்கள் பிரபஞ்சம் முழுவதும் இருக்காங்க. பறைசாற்று நிலைகள் மூலமா கேட்டு அற்புதம் நிகழப்போகுது. விரைவில் அற்புதத்துக்குள்ள வரதவங்க தர்மயுகத்துக்குள்ள வராங்க. அது இல்லை இது இல்லை எதுவுமே இல்லை நான் தான் அப்படிங்கிற விஷயத்த வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கலியுகத்து பக்கம் அழகா தள்ளி வச்சிருவாங்க. அதனோட நிலைகள் என்ன ஆக போகுது, நாடுகள்லாம் தேசங்கள்லாம் என்ன நலிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு, சொன்ன 20 வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு, இன்னமும் நிகழப்போகுது. தர்ம யுகம் ஒரு பக்கம் மலர்ந்துகிட்டு இருக்கு, கலியுகம் ஒரு பக்கம் அது கழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற சித்தர்கள் தேவர்கள்லாம் இங்கிருந்து உரைச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கிருந்து மட்டும்தான் உரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் தர்ம யுகத்துக்கு உண்டான அற்புதமான தலம் அமைக்கப்பட்டு இருக்கு. அப்படின்னா தலம் எங்க? சித்தன் மேல, சித்தனுக்குள்ள, சித்தனோட தேகத்துக்குள்ள. அவன் தலம் அமர்ந்த இடம் எங்கன்னா எங்க சரணாகதி இருக்கோ, எங்க நான் என்ற நிலை தகர்த்து நிற்கப்படுதோ, எங்க தர்மம் தலை நீக்கி நிற்கோ, எங்க எளிமை அரசாளுதோ, எங்க இறைமை அரசாளுதோ அந்த இடத்துல சிவமகா வாழை சித்தனோட பிம்பம் போய் உட்காரும். அதைத்தான் சிவசபை சீடர்கள்லாம்
சித்தனோட வடிவத்தையும் சிவசபை தோற்றத்தையும் இங்க பூஜை நடக்கின்ற நிகழ்வுகளையும் தேவலோக காட்சிகளையும் திருமுருக தரிசனையும் பரந்தாமனோட தரிசனமையும் 10 அவதார நிலைகளோட தரிசனத்தையும் திருமுருக பெருமானோட தரிசனத்தையும் திருவேல் காட்சியும் மயில் காட்சியும் சேவலோட காட்சியும் அனுதினமும் எல்லாரும் கண்டுகிட்டு வரைய அந்த நிகழ்வு தொடரும். இன்றையிலிருந்து இன்றைய நடக்கக்கூடிய தவ வலிமையில சீடர்களுக்கு கொள்ள அனுக்கிரகங்கள் உயர்வா கொடுக்கு. வர முடியாதவங்க எந்த எல்லையில இருந்தாலும் இங்கிருந்து அனுக்கிரகங்கள் கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு தான் இங்க ஆண்டனா மாதிரி இயல்பு கொடிமரம் உயர் சூட்சமத்துல 14 லோகங்களும் பரவி நிற்கி அந்த ஆற்றல் எல்லா இடங்களுக்கும் பரவி நிற்கும். வர முடியாதவங்க வருத்தப்பட வேண்டாம், வணங்கி நின்ற வரம் கிடைக்கும் இன்றைய தினத்துல அப்படின்னு சொல்லி ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் அற்புதமா திறந்த நிலையில அத்தனை அபிஷேக நிகழ்வுகளும் கண்டு ஆனந்த நிலையில, இறை நிலையில, சிவநிலையில, சித்த நிலையில, மகா நிலையில, தர்ம யுகத்துக்குள்ள எல்லாம் உட்கார்ந்துருக்கி அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லாரும் பூஜையை பாருங்க. எடைய உரக்கம் வருது, அது அசதி வருதுன்னா அங்கங்க போய் இலைப்பாரி களைப்பாரி பூஜைக்கு வந்துருங்க. விடாம இரவு முழுவதும் இறை நிகழ்வை பார்க்கணும். அதுவும் அதிகாலையில நடக்கக்கூடிய விஷயத்துக்கு அகத்திய பெருமான் கட்டளையே விட்டுட்டாரு, எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. சரணாகதி அடைஞ்சவங்க கண்டு நில்லுங்க. அதுல உயர் அனுகிரகங்கள், பாப சாபங்கள், முன்னோர் மூத்தோர்கள் செஞ்சது, டிஎன்ஏ வழியா வந்தது, ஆரண்ய வழியா வந்தது, அந்த கருநிலைகள் வழியாக பரம்பரையா வந்த பாவ சாபங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் இரவு இந்த இரவு. அங்க இருந்தது இங்க இருந்தது, தாத்தன் சொல்லிட்டு செஞ்சுட்டான், முப்பாட்டம் செஞ்சுட்டான், நான் போன ஜென்மத்துல செஞ்சுட்டேன் அப்படிங்கிற நிகழ்வுலாம் சரணாகதிக்குள்ள எரிஞ்சு சாம்பலாயிரும். இன்னைக்கு 4 தொலைங்க, 4 நானை அறுத்து இறை 4 பெருநானை பற்றி இறை மகா 4 ஆதி கைலாய சிவசூட்சம நூலை பற்றி நிற்கும் போது உங்களை இறை சபை இறை உங்களை பற்றி நிற்கும் அப்படிங்கிற இறை உரைய, சிவ உரைய, அகத்திய உரைய எளிமையான உங்களுக்குள் இருந்து உங்களுக்குள் வாழ்ந்து உங்களோக நிலைகளுக்குள்ளெல்லாம் தவழ்ந்து வலம் வருகின்ற சித்தனின் திருவாய் மொழியாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் உணர்த்துகின்ற அற்புதமான உணர்வு நிலை கொண்ட உயர் இறை அமர் தளத்திலே இருந்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஓம் அகதீசாய நமக.